சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் இது இன்னைக்கு பெரிய ஒரு காமன் டாப்பிக்காக இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் எல்லார் வீட்லேயும் எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கான மூல காரணம் என்னன்னு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணுங்க. அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அடிக்ட் ஆகி அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரே ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையோட லட்சியம் உங்களுக்கு இல்லை. யூ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் கோல், யூ டோன்ட் ஹாவ் அ டெஸ்டினி. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இல்லை. 99% மக்கள் இதுதான் மூல காரணம். நான் 2 விதமான மக்களை நான் லைஃப்பில் சந்திக்கிறேங்க. அதாவது எனக்கு நேரமே இல்லை, என் வாழ்க்கையில் நான் என் லட்சியத்தை அடைவதற்கான ஒர்க்கை நான் 24 மணி நேரமும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற வெற்றியாளர்களையும் நான் நிறைய பேரை சந்திக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியாக்கெல்லாம் டைமே இல்லைங்க. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி மக்களை நிறைய பேர் சந்திக்கிறேன். நானும் அதில் ஒருத்தன் தான். ஏன்னா எனக்கு டைமே இல்லை. எனக்கு சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் அப்பப்போ என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டையோ இல்லை என்னோடய மேனேஜரையோ நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன், இன்றைக்கி என்னப்பா நடந்துச்சு நாட்டில்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு நேரம் கிடையாது. 24 மணி நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை விட்டு இந்த மனம் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாது. எப்போ எனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லையோ, எனக்குன்னு ஒரு நோக்கம் இல்லையோ, இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது என்னுடைய நேரம், என்னுடைய காலத்தை நான் எங்கே செலவிடுவது அப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில் நான் கிளம்புறேன். இப்போ நான் பஸ்ஸில் ஏறி நான் கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இதுதான் என்னுடைய செயல்பாடு, நான் செய்ய போகிறேன்னா ரொம்ப சிம்பிள். அடுத்த 10 மணி நேரம் என்னுடைய வேலை கன்னியாகுமரிக்கு போகிறது தான். நான் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ நான் கார் எடுத்துகிட்டு நான் ஓட்டிகிட்டு போகணும். அந்த நேரத்தில் நான் சோஷியல் மீடியாவை நான் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, அரட்டடிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது, இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியாது, வாட்ஸ்அப் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய இலக்கு அடுத்த 10 மணி நேரத்துக்கு முடிவாயிடுச்சு. போயாச்சு கன்னியாகுமரிக்கு போனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, ஃபினிஷ்டு. இப்போ அந்த மீட்டிங்க்கு நான் போகணும், முடிஞ்சாச்சு. அடுத்தது நான் தூங்கியாச்சு. இப்போ நான் காலை கடன்களை எந்திரிச்சாச்சு. இப்போ அடுத்தது எனக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் என்ன வேலை செய்ய போகிறேன் அதை நான் செய்யணும். இப்போது என்னுடைய ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரு இலக்கை நோக்கி ஒருத்தர் சென்றுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு எங்கே இருக்குது நேரம், எனக்கு எங்கே இருக்குது டைம் நான் போய் இதில் போய் பார்க்குறதுக்கு? இப்போ இலக்கே இல்லை, அல்லது நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு பிடித்தமானதாக இல்லை, கட்டாயத்தின் பேரில் நான் ஒரு வேலை செய்கிறேன். இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகணும், ஆனால் எனக்கு பிடிக்கல. இப்போது நான் வேண்டா வெறுப்பாக நான் போய் அங்கே உட்காந்து நான் எதுக்காக வந்திருக்கணும் அதை எனக்கு செய்ய பிடிக்காதனால நான் அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி இதிலிருந்து நான் வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம இதுக்குள்ளே போகிறோம். சார், இது 2 தான் சார் காரணம். ஒன்று இலக்கு இல்லாதவர்கள், இன்னொன்று இலக்கு இருக்குது, கட்டாயத்தின் பேரில் அந்த இலக்கில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும்தாங்க சோஷியல் மீடியாவில் இருக்க முடியும். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் கிரிக்கெட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, நீங்கள் போய் கிரிக்கெட் மேட்ச்சு, 1 டே மேட்ச்சோ இல்லை 2020 மேட்ச்சை போய் பார்க்குறீங்க, இல்லை 1 டே மேட்ச் ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி போகுது. கிரிக்கெட் கிரவுண்டில் போய் உட்காடுறீங்க, மேட்ச் நடந்துகிட்ருக்கு. சோஷியல் மீடியா பாருங்களேன், பார்க்க மாட்டீங்க. டிவி உட்காந்து பாருங்களேன், பார்க்க மாட்டீங்க. ஏன் கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டே கிரிக்கெட் மேட்ச்சை பாருங்களேன், பார்க்க மாட்டீங்க. உங்கள் காதலியோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உட்காந்துருக்கீங்க, அப்போ போய் நீங்கள் உட்காந்து சோஷியல் மீடியா பாருங்களேன், பார்க்க மாட்டீங்க. அப்போது இந்த சோஷியல் மீடியா, இந்த நியூஸு, இந்த காசிப்பு, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், யார் இதை செய்வா அப்படின்னா, அவனுக்கு செய்வதற்கு வேலை இல்லையோ, அவனுக்கு ஒரு சரியான இலக்கு இல்லையோ, அவர்தான் இதில் ஈடுபடுவார். அதில் நேச்சுரலாக ஈடுபடும் போது நீங்கள் நேரத்தை கொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க. யூ வாண்ட் டு கில் த டைம், பட் ஆக்சுவலி டைம் இஸ் கில்லிங் யூ. நேரம் தான் நம்மளை கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுடுகாட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, சுதர்மத்தை விட்டுவிட்டு நான் இலக்கு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கி இருக்கிறோம். இது பெரிய முட்டாள்தனம்.
இது மூலமே இங்கே தான் இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு என் வாழ்க்கையில் என்ன லட்சியம் இருக்கான்னு பாருங்கள், அதை வைங்க. அது உங்களுக்கு பிடித்தமான வேலையாக வைங்க. அடுத்த நிமிஷம் அதை நோக்கி நீங்கள் வெறித்தனமாக பயணிப்பீங்க. அந்த மாதிரி பயணத்தில் இருக்கிறவன் யாருமே சோஷியல் மீடியாக்குள்ளே போக மாட்டான். ஏன்னா அது எனக்கு என்ன தேவையோ, என்னுடைய லட்சியத்துக்கு என்ன தேவையான விஷயங்கள் அங்கே, அதை மட்டும் நான் பார்த்துட்டு வெளியில் வந்துடுவேன். சும்மா உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம், ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. நேர விரயம், கால விரயம் மாதிரி ஒரு லாஸு எதுவுமே கிடையாதுங்க. பணத்தை கூட நீங்கள் சம்பாரிச்சிடலாம், பண விரயம் கூட பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த கணம் உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் என் வாழ்க்கையில் எந்த காலத்திலையும் திரும்பி வராது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். காலம் பொன் போன்றது, அதை விரயம் பண்ணவே கூடாது. அதை நான் விரயம் பண்ணுறேனா இல்லை சரியான இடத்துல நான் செலவு பண்ணுறேனா அப்படிங்கிறது என்னால் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒரு இலக்கு இருந்தால் தானே நான் அதை செய்ய முடியும். இப்போ மாமரம் ஒரு மாங்காயை உற்பத்தி செய்வது தான் அதோடைய சுதர்மம். அந்த வேலையை அது 24 மணி நேரமும் பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் செஞ்சுக்கொண்டே இருக்கும். இப்போ அந்த இலக்கு தான் என்னுடைய இலக்குன்னு அதை நிர்ணயம் பண்ணதுனால அதை விட்டுட்டு எப்போ வேற வேலைக்கு போகுதோ இப்போ கால விரயம், நேர விரயம் என்று சொல்லலாம். எனக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அப்போ எல்லாமே விரயம்தான். அப்போ கால விரயம்ங்கிறது எது சரிங்கிறத நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? எல்லாமே நம்மளுடைய இலக்கு தான் நிர்ணயம் பண்ணுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்கள் இலக்கை ஃபஸ்ட்டு கரெக்டாக வைங்க. அது உங்களுக்கு பிடித்த மாதிரி வைங்க. உங்களுடைய சுதர்மமாக இருக்கக்கூடியதை வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது எதுக்குள்ளேயும் போக மாட்டீங்க. இதை விட்டுட்டு வெளியில் வர்றது எப்படின்னு பார்க்காதீங்க. நான் என்ன செய்ய போகிறேங்கிறத பாருங்கள். அது தானாக உங்களை விட்டு போய்விடும். அதுக்குள்ளே பார்க்கவே மாட்டீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.